بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நரகத்திற்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்ற இந்த தொடரை நிறைவு செய்ய வேண்டிய இறுதி நாளில் இருக்கிறோம். நரகம் குறித்து எச்சரிக்கப்பட்ட பல்வேறு தகவல்களில் இந்த குறைந்த நாட்களில் ஒரு சில குறைந்த செய்திகளை மாத்திரம் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இதிலே தெரிந்து கொள்ள வேண்டிய எச்சரிக்கப்பட்ட ஏராளமான செய்திகள் நமக்கு பாக்கி இருக்கின்றன, மிச்சம் இருக்கின்றன. ஆனாலும் ஒரு விஷயத்தை பற்றிய முழுமையான அறிவு என்பது அதற்கு நேர் எதிரான தகவல்களை புரிந்து கொள்வதிலே தான் இருக்கிறது. அரபியில ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், தொஹரஃபுல் அஷியாவு பி அலுதாதிஹா. ஒரு பொருளை அதனுடைய நேர் முரண்பாடுகளை கொண்டுதான் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். எந்த ஒன்றாக இருந்தாலும் நிழலின் அருமை தெரிய வேண்டும் என்றால் வெயிலை பற்றிய புரிதல் இருக்க வேண்டும். பிறந்ததிலிருந்து எப்ப பார்த்தாலும் சுகமா ஏசி ரூமுக்குள்ள இருந்தவருக்கு கண்டிப்பா வெளியில இருக்கிற மற்ற விஷயங்கள் ஏசியினுடைய அந்த அருமை தெரியாது. வெளியில போயிட்டு வந்தா தான், 2 நாளைக்கு வெயில நின்று வெந்துட்டு வந்தா தான் எவ்வளவு சுகமா இருக்கிறது ஏசி. ஏசியை முழுமையா தெரிஞ்சவர் கூட ஏசியை பற்றி முழுமையா தெரியணும்னா அவர் வெயில பற்றி தெரிஞ்சால்தான் அது தெரிந்து கொள்ள முடியும். இப்படி எல்லா விஷயங்களுக்குமே அதனுடைய எதிர்மறையான செய்திகள் என்ன என்பதை அறிந்து கொள்வதன் வழியாகத்தான் அந்த விஷயத்தினுடைய ஆழம் நமக்கு பிடிபடும். அந்த அடிப்படையிலே நரகத்திற்கு அஞ்ச வேண்டும் என்றால் நரகம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். அது குறித்த தகவல்களை பார்த்திருக்கிறோம். நரகத்தினுடைய கடுமை நமக்கு விளங்கி இருக்க வேண்டும், அதை பற்றிய பல விஷயங்களை தெரிந்திருக்கிறோம். அதே நேரத்திலே நரகத்திற்கு எதிர்மறையாக இருக்கிற சுவனம் என்றால் என்ன, அதை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றிய அறிவுதான் இதை பற்றிய முழுமையான பயத்தை தரும். அவ்வளவு இன்பத்தை இழக்கப் போகிறோமா, இவ்வளவு பெரிய சுவனத்தை நாம் இழக்கப் போகிறோமா என்று சுவனத்தினுடைய இன்பங்களை இனிக்க இனிக்க யார் தெரிந்து கொள்கிறார்களோ அதுவும் ஒரு வகையில நரகத்தின் மீது அச்சத்தை ஏற்படுத்துவதற்கு, இந்த சுவனத்தை இழந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு போதுமான செய்தியாக இருக்கும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இறுதியாக நாம் சுவர்க்கத்தை குறித்து மார்க்கம் சொல்லி இருக்கிற சில செய்திகளை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சுவர்க்கம் என்று சொன்னதாக இருந்தால் நாளை மறுமையில அல்லாஹ் அந்த நீதிமன்ற விசாரணையின் பொழுது விசாரணைகள் நடைபெற்று அது நிறைவுக்கு வருகிற அந்த கட்டங்களில் மக்கள் எல்லாம் அலைமோதுவார்கள். அவங்களுடைய அந்த இயலாமையை, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த துக்ககரமான நிகழ்வுகளை போக்கிக் கொள்வதற்காக ஒவ்வொரு மனிதர்களிடத்திலாவது ஒவ்வொரு இறை தூதர்களிடமாவது போய் யாராவது தங்களுக்காக வேண்டி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டார்களா, அல்லாஹ்விடத்துல பரிந்து பேச மாட்டார்களா அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்து ஓடுவார்கள். அதுல முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போய் மக்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அந்த அபுல் பஷர், நீங்கள் தான் மனித குலத்தினுடைய தந்தையாக இருக்கிறீர்கள். கலக்கல்லாஹு பியதிஹி, அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் உங்களை படைத்திருக்கிறான். உங்களிலே தன்னுடைய ரூஹை, உயிரை அல்லாஹ் ஊதி இருக்கிறான். அமரல் மலாயிகத ஃபஸஜது, மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டான், அவர்கள் அனைவரும் உங்களுக்கு பணிந்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான சிறப்புகளை கொண்டிருக்கிற நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்து பேசக்கூடாதா? எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கெடுதியிலிருந்து எங்களுக்கு இறைவனிடத்திலே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதா என்று மக்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுவார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், முடியாது. ஏனென்றால் என்னுடைய இறைவன் கலிப ரப்பி கல்பன் ஷதீதா, என் இறைவன் இன்றைக்கு கடுமையான கோபத்திலே இருக்கிறான். லம் யக்லபு கபலஹு மிஸ்லஹு, இதற்கு முன்னால் ஒரு நாளும் அவன் இப்படி கோபப்பட்டதில்லை. வலம் யக்லபு பஅதஹு மிஸ்லஹு, இதற்கு பிறகும் கூட ஒரு நாளும் இப்படி அவன் கோபப்பட போவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான கோபத்தில் இறைவன் இருக்கிறான். ஏனென்றால் நீதிமன்ற விசாரணை நாளின் பொழுது எல்லா மனிதர்களுடைய கணக்கு வழக்குகளும் பரிசீலிக்கப்படுகிற தருணம். இறைவன் உலகத்திலே மனிதர்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறான். அத்தனை வாய்ப்புகளையும் பல பேர் வீணாக்கிவிட்டு மறுமையில் நிற்கிற பொழுது வாய்ப்புகளை கொடுத்த இறைவனுக்கு கோபம் வரத்தானே செய்யும். ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். அவர் எப்படியெல்லாம் அவர்களுக்கு கற்றுத்தர முடியுமோ அப்படியெல்லாம் கற்றுத்தருகிறார். நேர காலம் எல்லாம் பார்க்காம அவங்களுக்கு சிரமப்பட்டு ஒரு தடவைக்கு 100 தடவை அவர்களை படித்து கொடுத்து எப்படியாவது இவனை முதல் மதிப்பெண் எடுக்க வைத்து விட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கடுமையா பிரயாசப்பட்டு ஒரு வேலை பார்க்கிறார். எல்லாம் எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு ரிசல்ட் எடுத்து பார்த்தா 0 வாங்கியிருக்கலாம் மாணவன். ஆசிரியருக்கு எப்படி இருக்கும்?
இவனுக்கா இவ்வளவு சிரமப்பட்டோம், இவ்வளவு காலத்தை நேரத்தை நம்ம செலவழிச்சு இவனுக்காக வேண்டி எப்படி முட்டமா இருக்கு வாங்குறதுக்கு தான் இவனுக்கு நம்ம அல்லும் பகலும் கஷ்டப்பட்டோமா என்று கண்டிப்பாக ஒரு ஆசிரியருக்கு கோபம் வரும். அதை விட கடுமையான கோபம் இறைவனுக்கு வருவதற்கு நியாயம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு, சுவர்க்கத்தை அடைவதற்கு என்னென்ன வழிகள் எல்லாம் உண்டு, எல்லா வழிகளையும் இறைவன் திறந்து லேசாக திறந்திருக்கிறான். லேஸ் என்று சொன்னால் அதை சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லை, அந்த அளவிற்கு எளிதாக சின்ன சின்ன அற்பமான காரியங்களை செய்தால் கூட அதன் வழியாகவாவது மனுஷனை சொர்க்கத்துக்கு அனுப்பிட முடியுமா என்றெல்லாம் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பல்வேறு நன்மைகளை அள்ளி அள்ளி இறைவன் வழங்கி இருக்கிறான். ஒருவன் தனக்காக செய்து கொண்டிருக்கிற செலவு, அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அவனுடைய வயிற்று பசிக்காக வேண்டி செலவழித்தால் அந்த செலவை செலவழித்ததற்காக வேண்டி அவனுக்கு நன்மை தருவதாக இறைவன் சொல்கிறான். நான் ஏன் சாப்பாட்டுக்கு, என்னுடைய உடைக்கு, என்னுடைய தங்குமிடத்திற்கு, என்னுடைய மனைவி மக்களுக்கு, என்னுடைய சொந்த பந்தங்களுக்கு என்று என்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி நான் செலவழிக்கிற செலவினங்களுக்கு கூட இறைவன் நன்மையாக கணக்கிட்டு நீ நன்மையை வச்சுக்க, எதற்கு தர வேண்டும்? இப்படி எல்லாம் நன்மை வழங்காவிட்டால் மனிதன் ஜெயிக்க முடியாது. அவன் செய்கிற தவறுகள் பாவங்கள் அவனை மிகைத்துவிடக் கூடும். அதனால் தேவையற்ற காரியங்களுக்கும் எதற்கு நன்மை வேண்டும் என்று மனிதன் எதிர்பார்க்க மாட்டானோ, இதுக்கெல்லாம் நன்மை தரணுமா என்று மனிதன் கேட்பானோ, அப்படிப்பட்ட விஷயங்களை கூட தேர்வு செய்து நன்மைகளை வழங்கி இறைவன் நமக்கு பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறான். அவ இவ்வளவு வாய்ப்புகளை வழங்கியதற்கு பிறகும் அதற்கு பிறகு ஒரு மனிதன் தேரவில்லை என்று சொன்னால், செஞ்சிருக்கிற காரியங்கள் முழுவதுமே நரகத்திற்குரிய காரியங்களாக செய்திருந்தால் கடுமையான இறைவனுக்கு கோபம் வருவதற்கு நியாயம் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், என் இறைவன் கடுமையாக கோபத்தில் இருக்கிறான். இன்னைக்கு இருக்கிற மாதிரி கோபத்தில் இதுவரைக்கும் இருந்ததில்லை. உலகம் படைச்ச நாள்ல இருந்து அவன் ஆதியில இருந்திருக்கிறானே, அன்றிலிருந்து ஒரு நாள் கூட இறைவன் இப்படி கோபப்பட்டதில்லை. இதற்கு பிறகு இந்த நீதிமன்ற விசாரணை முடிந்து சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு, நரகவாசிகள் நரகத்திற்கு எல்லாம் பிரிந்து போனதுக்கு பிறகு கூட அவனுக்கு இவ்வளவு கோபம் இருக்காது. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட கடுமையான கோபத்தில் இருக்கிறான். எனவே நான் என் இறைவனிடத்திலே பரிந்து பேச முடியாது. இன்னும் சொல்ல போனால் நானே இறைவனிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்த்து இருக்கிறேன். அவனுக்கு ஒரு பாவத்தை செய்து விட்டேன், ஒரே ஒரு காரியத்தை செய்யாதே என்று இறைவனுக்கு தடுத்தான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போட்ட கட்டளை என்ன? நம் மரத்தின் பக்கம் நெருங்காதே. உங்களுக்கு மற்றவங்களுக்காக நூற்றுக்கணக்கான கட்டளைகள் இருக்கிறது. அதை செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, இப்படி வாழக்கூடாது, நிறைய கட்டளைகள் இருக்கிறது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ரொம்ப ரொம்ப கம்மி இருக்கிறதுலே ஒரே ஒரு கட்டளை தான், நீங்கள் இந்த மரத்தின் அருகிலே நெருங்காதீர்கள். அப்படி அல்லாஹ் ஒரே ஒரு கட்டளை போட்டான். அந்த கட்டளையை ஃபாலோ பண்ணாம பாதியா வந்து நிக்கிற எந்த முகத்துல போய் நின்றுட்டு அல்லாஹ்விடத்துல உங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், என்னால முடியாது, எனவே நீங்கள் வேறு இறை தூதர்களிடத்திலே செல்லுங்கள் என்று வேறு நபியை பார்த்து கை காட்டி விடுவார்கள். அங்கிருந்து நூஹ் நபி கிட்ட வருவாங்க, அவங்களும் இதே மாதிரி முடியாதுன்றவாங்க. அவங்க தங்களுடைய இயலாமையை சொல்லி அல்லாஹ்விடத்துல நான் ஒரு கேட்க கூடாத துவாவை செஞ்சுட்டேன், அல்லாஹ் அருமை ஐயா மேல கோபத்துல இருக்கிறான், எனவே வேற இடத்துல போங்க. இப்ராஹிம் நபி இடத்துல வருவாங்க. இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க, நான் என் வாழ்க்கையில 3 தடவை பொய் சொல்லிட்டேன். என்ன சொல்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில 3 தடவை பொய் சொல்லிட்டாங்களாம். அப்ப நம்ம என்ன லெவல்ல இருக்கோம்னு யோசிக்க வேண்டியதா? வாழ்க்கையில 3 தடவை. வாழ்க்கையில ஒரு வாரத்துல இல்ல, ஒரு நாளையில இல்ல, ஒரு மணி நேரத்துல இல்ல, மொத்த வாழ்க்கையில நான் 3 தடவை பொய் சொல்லிவிட்டேங்க. நம்ம எவ்வளவு பொய் சொல்ல போறோம்னு தெரியல, எவ்வளவு பொய் சொல்லி இருக்கணும் தெரியல, எவ்வளவு போய் சொல்ல போறோம்னு தெரியல, அவ்வளவு வாடு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் கையை விரிச்சிருவாங்க. ஏன் லெவல் என்னன்னு தெரியல, வேற ஆள்கிட்ட போங்க. ஈசா நபி, மூசா நபி பல பேர் போய் பார்த்து விட்டு கடைசியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மக்கள் எல்லாம் வருவார்கள். நீங்க எங்களுக்காண்டி பரிந்து பேசுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து சென்று அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கீழே போய் இறைவனுக்கு முன்னால் சஜிதாவிலே விழுவார்கள். நீண்ட நெடிய நேரம் சஜிதாவிலே இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இறைவன் எவ்வளவு நேரம் நான் சுஜூதிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, நிர்ணயித்திருக்கிறானோ, அவ்வளவு நேரம் சுஜூதிலே இருந்து அவனை புகழ்ந்து கொண்டே இருப்பேன், தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் இர்ஃபா ராஸக, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், வஷ்ஃபா துஷஃபா, நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், உங்களின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று இறைவன் சொல்வான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து பரிந்துரைப்பார்கள். என்ன பரிந்துரைப்பார்கள்? யா ரப்பி உம்மத்தி, யா ரப்பி உம்மத்தி, யா ரப்பி உம்மத்தி. வேற ஒண்ணும் கிடையாது. யாரெல்லாம் இவங்க நல்லவங்க, அவங்களாம் பெரிய ஆட்களே, நல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் வேற எதுவும் பேச முடியாது. நபிகள் நாயகம் பரிந்துரை செய்வார்கள், யா ரப்பி உம்மத்தி, யா ரப்பி உம்மத்தி. யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தவர்கள், என்னுடைய சமுதாயத்தவர்கள்
என்னுடைய சமுதாயத்தவர்கள் இதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், அதுகில் மின் உம்மத்திக்க மல்லா ஹிசாப் அலைஹிம், முகம்மதே உங்களுடைய சமூகத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படாத நிலையிலே இருக்கிற மக்களை அழைத்துக் கொண்டு நீர் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவீராக. மினல் பாபில் ஐமனி மின் அபுவாபில் ஜன்னா, சுவர்க்கத்தின் வாசல்களில் வலதுபுறத்திலே இருக்கிற ஒரு வாசல் வழியாக கேள்வி கணக்கு கேட்கப்படாத உன் சமூகத்திலே இருக்கிற மக்களை அழைத்துக் கொண்டு நீர் நுழைவீராக என்று நபிகளாருக்கு இறைவன் கட்டளை பிறப்பிப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை கிளப்பி கொண்டு புறப்படுவார்கள் சொர்க்கத்திற்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முதலாக சொர்க்கத்திற்கு செல்கிற மனிதராக நபிகளாக இருப்பார்கள். ஆனால் அங்க என்ன பிரச்சனை? தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது, அழைச்சிட்டு போங்களா எல்லாம் சொல்லிட்டான். கிளம்பி வந்தா தூரத்துல சொர்க்கம் இருக்கும், பக்கத்துல நரகம் இருக்கும். நரகத்தை கிராஸ் பண்ணி தான் சொர்க்கத்துக்கு போகணும். வயம்மின்கும் இல்லா வாரிதுஹா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கானாலா ரப்பிக ஹத்மம் மக்தியா, அந்த நரகத்தை கடக்காமல் யாரும் சொர்க்கத்திற்கு வர முடியாது. இது இறைவன் விதித்து வைத்திருக்கிற ஒரு நடத்தப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு. இது கண்டிப்பா நடந்தே தீரும். எல்லா மனிதர்களும் நரகத்தை கடந்துதான் சொர்க்கத்திற்கு வருவார்கள். இப்ப வழியில சொர்க்கத்தை தாண்டி நரகத்துக்கு செல்ல வேண்டும். அதுக்காண்டி நல்ல மக்கள் விட முடியுமா? நல்லடியார்கள் கேள்விகளுக்கு கேட்கப்படாத அளவிற்கு ரொம்ப உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு தலைமையேற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை பேரும் நரகத்தை கடக்க வேண்டும் என்று சொன்னால் நரகத்தில் உழுந்து கிராஸ் பண்ண முடியுமா? அது அவர்களுக்கு பெரிய தண்டனையா போயிருமே. அப்ப இறைவன் என்ன செய்வான்? பைதுரபு சிராத், ஒரு பெரிய பாலம் கொண்டு வந்து அமைக்கப்படும். நரகத்திற்கு மேலே பாலம் போடப்படும். அதிகமான கொக்கிகளால் அந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கும். அதன் மீது மக்கள் ஏறி நடப்பார்கள். நபி அவர்களுடைய தலைமையிலே அத்தனை பேரும் கடந்து அந்த பாலத்திலே நடந்து, சில பேர் மின்னல் வேகத்திலே, நபிகளார் சொல்கிறார்கள், எல்லா மனிதர்களும் சொர்க்கத்துக்கு வருகிற அத்தனை பேருமே நரகத்தை கடந்துதான் வருவார்கள். சில பேர் மின்னல் வேகத்தில் கிடப்பார்கள், சில பேர் சாதாரணமாக நடந்து வருவார்கள், சில பேர் தவழ்ந்து வருவார்கள். இப்படி ஒவ்வொருவரும் அவருடைய தகுதிக்கு தந்தார் போல அந்த பாலத்தை கடப்பார்கள். நபி அவர்கள் கடந்து விட்டார்கள். அவங்களோட பின்னாடி வந்த பெரிய பட்டாளமும் கடந்து விட்டது. கடந்து சொர்க்கத்தின் வாசலுக்கு வந்து ஆகிவிட்டது. வாசல் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் தான் மறுமையில முதலாக சொர்க்கத்தின் வாசல் கதவை தட்டுவேன். டக் 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 தட்டுறாங்க ரசூலுல்லாஹ். கதவு காவலாளி ஓபன் பண்றார். யாருங்க? அவர் ரசூலுல்லாஹ் சொல்லாம, நான் தெரியுங்க யார்? ஆனா முஹம்மது, நான் தான் முகம்மது. அப்படியா? உங்களுக்காகத்தான் நான் வாசல் திறக்க வேண்டும், உங்களை தவிர வேறு யாருக்கும் வாசல் திறக்க கூடாது என்று எனக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது. இதோ உங்களுக்காக திறந்து தருகிறேன் என்று வாசல் கதவை திறப்பார். நபிகளார் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவார்கள். முதல் ஆள் ஃபர்ஸ்ட். இது கூட ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கிரேடு. என்ன கிரேடு? எதையுமே ஒரு நல்ல வியாபார ஸ்தலங்கள், எத்தனையோ நல்ல மக்களுடைய பயன்பாட்டுக்குரிய இடங்களை பொறுத்த வரைக்கும் அதை திறந்து வைக்கிறதுக்கு ஒரு பெரிய விசேஷம் நடக்கும். அப்ப அதுல ஒரு சிறப்பு கெஸ்ட் ஒருத்தர் கூப்பிடுவாங்க, அவருடைய முன்னிலையில திறப்பார்கள். அப்ப சுவர்க்கத்திற்கு ஆதி முதல் அந்த வரைக்கும் உலகத்திலே பிறந்து வளர்ந்து மரித்த அத்தனை மனிதர்களும் உள்ளே நுழைவதற்கு முதல் கருவியாக திறந்து வைக்கிறவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நியமித்து சுவர்க்கம் திறக்கப்பட்டு விட்டது. மக்கள் உள்ளே நுழைகிறார்கள். ஃபர்ஸ்ட் டீம் வந்துருச்சு. அதற்கு பிறகு ஒவ்வொருவராக வருவார்கள். உள்ள வருகிற பொழுது ஃபர்ஸ்ட் மனிதர் மட்டும்தான் கதவை தட்டி திறந்து வர்றதுலாம். அதுக்கு பிறகு வர்றவங்களுக்கு கதவை தட்டுறது கூட அல்ல நேரம் கொடுக்க மாட்டான். அது கூட ஒரு பெரிய, அது வரைக்கும் காக்க வைக்கணும். முதல் மனிதருக்கு ஒரு சிறப்பு தருவதற்காக வேண்டி வாசலை தட்டி உள்ள வர வச்சாலாம். அடுத்த வர ஆட்கள்லாம் டோர்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்காரு. லஹும் ஜன்னாத்து அத்னின் முஃபத்தஹத்தன் லஹுமுல் அப்வாப், அவர்களுக்கு திறக்கப்பட்ட வாசல்களை கொண்டிருக்கிற சுவர்க்கம் இங்கே உண்டு. மற்றவங்க எல்லாரும் வருவாங்க, வர வர கதவு தொடர்ந்துகிட்டே இருக்கும். போய் நின்று கதவை தட்டி பூட்டை திறந்து சாவி போட்டு அந்த விளையாட்டு வேலை கிடையாது. வர இப்ப மனுஷனே கண்டுபிடிச்சிட்டானே, மனிதர்களே எத்தனையோ இடங்களுக்கு வியாபார ஸ்தலங்களுக்கு கதவுகளை போட்டு க்ளோஸ் செய்து வைத்திருக்கிறார்கள். நாம போறோம், தானா திறந்து போய் நின்று கதவு திறக்க வேண்டிய தேவையில்லை. அப்படி இன்றைக்கு மனிதர்களை கண்டுபிடித்திருக்கிற காலத்துல இறைவன் இதைவிட எத்தனை பெரிய டெக்னாலஜியில் அந்த தொழில்நுட்பத்திலே அந்த சொர்க்கத்தின் கதவுகளை வைத்திருப்பார்கள். கதவு திறக்கப்படும், மக்கள் வருவார்கள். வாசலிலே அவர்களை வரவேற்பதற்காக வரவேற்புக்கு ஆட்களை இறைவன் நிறுத்தி வைத்திருப்பார். இறைவன் அதையும் சொல்லுகிறார், ஒசி கல்லதீன் அத்தகௌ ரப்பஹும் இலல் ஜன்னதி சுமரா, இறைவனை அஞ்சிய மக்கள் அவர்கள் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்தின்பால் ஓட்டிக் கொண்டு வரப்படுவார்கள், அழைத்துக் கொண்டு வரப்படுவார்கள். ஹத்தா இரா ஜாவுஹா
ஃபுத்திஹத் அபுவாபுஹா வகால லஹும் கஸனத்துஹா ஸலாமுன் அலைக்கும் திபுத்துன் ஃபதுகுலூஹா காலிதீன். அவர்கள் வாசலுக்கு அருகிலே வந்தவுடன் வாசல் கதவுகள் திறந்து கொள்ளும். வாசலின் காவலாளிகள் சொல்வார்கள், ஸலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், திபுத்தும், மகிழ்ச்சியை சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், ஃபதுகுலூஹா காலிதீன், உள்ளே நுழையுங்கள், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிரந்தரமாக தங்கி இருக்கிற விதத்தில் சொர்க்கத்திற்குள்ளே நுழையுங்கள் என்று சொல்லி காவலாளி அவர்களை வரவேற்று உள்ளே அனுப்புகிறார். உள்ளுக்குள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்தவுடனே உள்ளே வந்தால் உள்ளுக்குள்ளே அவர்கள் வருகிற வாசலை பற்றி நபிகளார் சொல்கிறார்கள். சொர்க்கத்திற்கு அன்றைக்கு 8 வாசல்கள் உண்டு. சமானியத் அபுவாபின், சொர்க்கத்திற்கு 8 வாயில்கள் உண்டு. அதிலே 4 வாயில்களின் பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 வாசலுக்குரிய பெயர் சொல்லப்படல. அதுல 4 வாசல். பாபுர் ரையான், நோன்பாளிகளுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாயில். பாபு சதகா, தான தர்மங்களை அதிகம் செய்தவருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசல். பாபு சலாத், அதிகமாக தொழுகையில் ஈடுபட்டவருக்கான ஒரு வாசல். பாபுல் ஜிஹாத், அற போராட்டத்திலே இறைவனின் பாதையிலே ஜிஹாதிலே ஈடுபட்டவருக்கு அவருக்கு ஒரு வாசல். தொழுகைக்கு ஒரு வாசல், நோன்புக்கு ஒரு வாசல், தான தர்மங்களுக்கு ஒரு வாசல், போராளிக்கு ஒரு வாசல் என்று 4 வாசல்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா 8 வாசல் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இப்படி யார் யாரெல்லாம் தொழுகையிலே ஈடுபாடு காட்டினார்களோ அவர்களை அல்லாஹ் அந்த தொழுகையின் வாசல் வழியாக அழைப்பான், கௌரவிக்கப்படுவார்கள். இந்த மாதிரி ஒண்ணு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபஹல் யுதுஆ அஹதுன், அங்க அந்த 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 லிஸ்ட்ல யாராவது ஒருத்தர் மின் தில்கல் அபுவாபி குல்லிஹா, இருக்கிற எல்லா வாசல் வழியாகும் இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்களா? அவர் வாசலுக்குள்ள போகிறாருன்னா சும்மா போக மாட்டாரு. அங்க இருக்கிற மலக்குமார் அழைப்பார்கள். அவர்களை வரவேற்று கண்ணியப்படுத்தி நல்ல வார்த்தைகளை சொல்லி, அப்படி வாங்க, உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நீங்க செஞ்ச வேலைக்குரிய கூலி இது, அல்லாஹ் உங்களுக்காண்டி பெரிய சொர்க்கத்தை தயாரித்து வச்சிருக்கிறான், அப்படி எல்லாம் பயங்கரமான நல்ல வார்த்தைகளை சொல்லி அப்படித்தான் அழைப்பார்கள். அப்ப அபூபக்கர் கேட்கிறார்கள், இத்தனை வாசல் வழியாகவும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கப்படுகிற யாரும் இருப்பார்களா? நபிகளார் சொல்கிறார்கள், ஆமாம், கண்டிப்பாக பல பேர் இருப்பார்கள். அர்ஜு அந்த கூடமினும், நான் விரும்புகிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், அபூபக்கரே நீங்களும் அவர்களில் ஒருவராக இருப்பீர்கள் என்று நான் விரும்புகிறேன், நான் ஆதரவு வைக்கிறேன். 8 வாசல்கள் வழியாக அபூபக்கர் இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க என்று வழக்குவார்கள். எல்லாரும் போட்டி போட்டுக் கொண்டு அபூபக்கரை நாளை மறுமையிலே அழைக்க இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்கிறார்கள். வாசலை கடந்து உள்ளே சென்றால் உள்ளே பல்வேறு விதமான தரஜாக்கள், அந்தஸ்துகள். அது எத்தனை அந்தஸ்து சொல்லப்படவே இல்லை, ஏராளமான அந்தஸ்து, பல்வேறு படித்தளங்கள். ஒவ்வொரு மனிதனுடைய நன்மைக்கு தகுந்தாற் போல ஏராளமான படித்தளங்களை இறைவன் வைத்திருக்கிறான். அதுல போராட்டத்திற்கு சென்றவர்கள் இருக்கிறார்களே, போராளிகள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிந்தவர்கள், இந்த போராளிகளை பற்றி நபிகளார் சொல்கிறார்கள், இன்னபில் ஜன்னத்தின் தர்ஜத்தன், சுவர்க்கத்திலே 100 அந்தஸ்துகள் இருக்கிறது. அத்தல்லாஹு லில் முஜாஹிதீன ஃபீ ஸபீலில்லாஹ், அவைகளை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்தவர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிந்த போராளிகளையே 100 பங்கா பிரிச்சு 100 அந்தஸ்தை தரம் பிரித்து அதுல ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கேட்டகிரி. பெரிய அளவுல போரிட்டவர் யாரு, வீரதீரமா போரிட்டவர் யாரு, சின்ன அளவுல போரிட்டவர் யாரு அப்படின்னு அந்த போராளிகளையே 100 விதமாக தரம் பிரித்து 100 தரஜாக்களை 100 அந்தஸ்துகளை நாளை மறுமையிலே சுவர்க்கத்திற்குள்ள அல்லாஹ் வைத்திருக்கிறான் சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல ஒரு 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 அந்தஸ்து இருக்கிறது, ஒரு சுவர்க்கம் இருக்கிறது, ஃபிர்தௌஸ் என்ற பெயரிலே ஒரு சுவனம் இருக்கிறது. நீ பைதா சால்துமுல்லாஹ் ஜன்னா, நீங்க அல்லாஹ்விடத்திலே சுவர்க்கத்தை வேண்டும் பொழுது, அல்லாஹ் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து துஆ செய்வீங்களே, அப்ப மொட்டையா சொர்க்கத்தை தான் துஆ செய்யாதீங்க. ஃபஸாலுல் ஃபிர்தௌஸ், யா அல்லாஹ் எங்களுக்கு ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்தை தான் என்று நீங்கள் கேளுங்கள். ஏன்? அல்லாஹ் இருக்கிற சொர்க்கத்திலே ரொம்ப உயர்வான சொர்க்கம். அங்கிருந்துதான் எல்லா சொர்க்கத்திற்கும் தண்ணீர் சப்ளை, அங்கிருந்துதான் ஆறுகள், எல்லா ஆறுகளும் ஊற்றெடுக்கிற இடம் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கம் தான். அதைத்தான் அல்லாஹ் சிறந்த சொர்க்கமாக வைத்திருக்கிறான். எனவே நீங்கள் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று அதையும் நபிகளார் வலியுறுத்துகிறார்கள். அப்ப சொர்க்கத்தில் பல்வேறு அந்தஸ்துகள், பல்வேறு தரஜாக்கள், பாகுபாடுகள், மேல உள்ளவர் கீழே உள்ளவர் என்ற வித்தியாசம் இருக்கிறது என்பதையும் நம்ம இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்து உள்ளே வந்தவர்கள்
அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்க்கிறார்கள். மகிழ்ச்சி, சொர்க்கம் என்றாலே மகிழ்ச்சி தாங்க. மகிழ்ச்சி என்றால் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன வழிகள்ல எல்லாம் மகிழ்ச்சியை தர முடியுமோ, எப்படியெல்லாம் அவனை சிரிக்க வைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் மனுஷனை சந்தோஷப்படுத்த முடியுமோ, எல்லா வழிகளையும் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் திறந்து வைத்திருப்பார். முதலில் அதனுடைய விசாலத்தை பார்ப்பார்கள். அதென்ன விசாலம் எப்படி இருக்கும்? சொர்க்கத்துடைய அளவை பற்றி இறைவன் சொல்லுகிறான். சாபிகு இலா மகுஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹா கஅர்லி ஸமாஇ வல் அர்த் உஇத்தத்தில் அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ருசுலிஹி ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. சாபிகு இலா மகுஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, உங்களில் இறைவனுடைய மன்னிப்பின்பாலும் அவன் தயாரித்து வைத்திருக்கிற சுவர்க்கத்தின்பாலும் விரைந்து செல்லுங்கள், முந்திக் கொண்டு செல்லுங்கள். ஏனென்றால் அந்த சுவர்க்கத்தினுடைய அகலம் எப்படி இருக்கும் என்றால் அருளுஹா கஅர்லி ஸமாஇ வல் அர்த், வானம் பூமி அளவிற்கு சுவர்க்கம் என்பது விசாலமானது. இதை கற்பனை பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வானத்தை பத்தி ஏற்கனவே பார்த்தோம். வானம்னா என்ன, வானத்துடைய அளவு என்ன, பூமியுடைய அளவு கேளுங்க, விஞ்ஞானிகள் கரெக்டா சொல்வார்கள். பூமி எவ்வளவு வெயிட் இருக்குது, எவ்வளவு உயரம் இருக்கு, எவ்வளவு அகலம் இருக்குது, விட்டம் எவ்வளவு, எல்லாவற்றையும் துல்லியமாக கணக்கிட்டு உலகத்திலே விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள். வானத்துடைய அளவு எவ்வளவு? வானம் என்றைக்கு வெடித்து கிளம்பியதோ, இந்த பிரபஞ்சம் என்றைக்கு உடைந்ததோ, என்றைக்கு உருவானதோ, அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஏறத்தாழ நாம் இருக்கிற இந்த பால்வீதி மண்டலம் மாத்திரமே 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்திலே வானம் விரிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மணிக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் உலக படைப்பு இருக்கிற, அது படைப்பு நின்று கொண்டே இருக்கிறது. முடிஞ்சிருச்சு இல்ல, இன்னும் போய்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு. எல்லாம் போய் சேர்ந்து ஃபைனல் ஆகுமே, அப்பதான் கணக்கெடுக்க முடியும் வானம் என்பது எவ்வளவு பெருசு இருக்குது. எத்தனையோ பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் பூமி வானம் எல்லாம் சிதறி உருவாக ஆரம்பித்தது. அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இத்தனை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் இவ்வளவு தூரம் வானம் விரிவடைந்து கொண்டே செல்கிறது என்று சொன்னால் வானத்தின் அளவு எப்படிப்பட்ட பிரம்மாண்டம். இறைவன் சொல்லுகிறான், ஜன்னத்தின் அருளுஹா கஅர்லி ஸமாஇ வல் அர்த், இறைவன் வைத்திருக்கிற வானத்தின் அகலம் என்பது வானத்தின் அகலம், பூமியின் அகலம். இறைவனுடைய சுவர்க்கத்துடைய அகலம் அவ்வளவு பிரம்மாண்டம். கற்பனைக்குள் எத்தனை யோசித்து பாருங்கள், எவ்வளவு சிந்தித்து பாருங்கள். இறைவன் வைத்திருக்கிற சுவர்க்கத்தை பற்றி நம்முடைய சிந்தனைக்குள்ளே 100% கொண்டு வந்து நிறுத்த முடியவே முடியாது. சரி, உள்ளே வருகிறோம். அத்தனை பிரம்மாண்டமான சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்தால் சொர்க்கம் என்றால் என்ன? முதலிலே சொர்க்கம் என்றால் என்ன என்று கேட்டால், சொர்க்கம் என்பதற்கு குர்ஆன் சொல்லுகிற வார்த்தை ஜன்னத். ஜன்னத் என்றால் தோட்டம், பசுமை, எங்கு பார்த்தாலும் பச்சை பசேலென போர்வை விரித்து மரங்கள், செடிகள், காய்கள், கனிகள் என்று மலர்கள் அனைத்தும் பூத்து குலுங்குகிற ஒரு தோட்டத்தை தான் இறைவன் சொர்க்கமாக நமக்கு தர இருக்கிறான். ஏன்? இயற்கையில மனிதனுக்கு அவனுடைய உள்ளம் எதை ஆசைப்படுகிறது என்று சொன்னார், ஒரு மகிழ்ச்சிக்கு, ஒரு சந்தோஷத்திற்கு பச்சை பசுமையான இடங்களை தான் மனிதனுடைய உள்ளம் ஆசைப்படுகிறது. இப்ப நமக்கு சம்மர் லீவ் வருகிறது, மே மாசம் ஒரு மாசம் லீவு, அதை நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா கொண்டாடணும். எப்படி அதை செலவழிப்பது? அதற்காக நாம் தேர்ந்தெடுக்கிற இடங்கள் என்ன? நேரா சவுத் ஆப்பிரிக்கா போய் சகாரா பாலைவனத்துல ஒரு மாசத்துக்கு டென்ட் அடிச்சு தங்கிட்டு வந்துருமா? அல்லது ராஜஸ்தான்ல போய் பாலைவனத்துல ஒட்டகத்தோடு ஒட்டகமா காஞ்சிட்டு வந்துருவோமா? நாம எந்த இடத்தை தேர்வு செய்யறோம்? அவங்களுடைய கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி. ஊட்டிக்கு போவோமா, கொடைக்கானல் போவோமா, சுவிட்சர்லாந்து போவோமா, நயாகரா போவோமா? அதுல எல்லாம் என்ன? அதுல எல்லாம் பசுமை. ஊட்டியில என்ன பசுமை? வேற என்ன இருக்கிறது? அங்க போறவங்களுக்கு பிரியாணி போட்டு பார்சல் பண்ணி சும்மா சும்மா பிரியா கொடுக்குறாங்க. எங்கு பார்த்தாலும் பசுமை போட்டிய மலைகள், மரங்கள், செடிகள், கொடிகள், காய்கள், கனிகள், பார்ப்பதற்கு ரம்மியம். மனிதனுடைய மகிழ்ச்சி தோட்டங்களில் இருக்கிறது. இறைவன் மகிழ்ச்சிக்கு அடிப்படையாக தோட்டத்தையே நமக்கு தருகிறார். தோட்டத்துக்குள்ளே நுழைகிறோம். உள்ளே நுழைந்தால் தோட்டத்தில் என்னவெல்லாம் இருக்கும்? எல்லாம் இருக்கும். நம்ம தோட்டத்தில் என்னவெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் சுவர்க்கத்து தோட்டத்திலே இருக்கும். அடிப்படையாக தோட்டம் என்றால் மரங்கள் இருக்க வேண்டும். மரம் இல்லாத இடம் தோட்டம் கிடையாது. அங்கே மரம் இருக்கும். மரத்தை பற்றி நபிகளார் சொல்கிறார்கள், உங்களுக்காக இறைவன் தயாரித்திருக்கிற அந்த சுவர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கும். இன்னதில் ஜன்னத்தில ஷஜரத்தன், சுவர்க்கத்திலே ஒரு மரம் உண்டு. அந்த மரம் எப்படிப்பட்ட மரம் என்று சொன்னால், யசீரு ராக்கிபு
ஒரு பயணத்தை மேற்கொள்வான், அதனுடைய நிழலிலே நடப்பான், பயணத்தை துவக்குவான். எவ்வளவு தூரம் நடப்பான்? 100 ஆண்டு காலம் நடப்பான். நடந்துகிட்டே இருப்பான். இன்னைக்கு நடந்தா, நாளைக்கு நடந்தா, ஒரு வாரம் நடந்தா, ஒரு மாசம் நடந்தா, ஒரு வருஷம் நடந்தா, 100 ஆண்டு காலம் ஒருவர் பயணிக்கிறார். லாயக்கத்தாகுகா, ஆனாலும் அந்த மரத்தின் நிழல் முடிவடைந்திருக்காது. முடியவே முடியாது. கற்பனை பண்ணுங்க, யோசிச்சு பாருங்க. அப்படின்னு சொல்லவே எப்படி சொல்ல? 100 வருஷம் நடந்து ஒரு மரத்தை மனிதன் சந்தித்திருக்கிறானா? அதுவும் ஒரு ஹதீஸ்ல வருகிறது, நடந்து பயணிப்பதில்லையா. நல்ல திரகாத்திரமான ஒரு வீரன், நல்ல திரகாத்திரமான ஒரு குதிரையில ஏறி வேகமாக குதிரையிலே பயணம் செய்தாலும், 100 ஆண்டு காலம் பயணம் செய்தாலும் அந்த மரத்தின் நிழல் முடிவடைந்திருக்காது. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மரம் உங்களுக்காக சொர்க்கத்திலே இருக்கிறது. பார்க்க பார்க்க இன்பம். ஒரு 100 அடி உயரத்தில் ஒரு மரத்தை பார்த்தாலே இப்படி பார்த்து நிற்கிறோம். சில ஏரியாக்கள் போய் நாம்பா இருக்குது, அல்லா எப்படி படைச்சிருக்கான் பாரு, எவ்வளவு ஹைட்ல இருக்குது பாரு. ஒரு 100 அடி 200 அடியில இருக்கிற ஒரு மரத்தை பார்த்து பிரமிக்கிற மனிதனுக்கு 100 ஆண்டு கால பயண தொலைவிற்கு நீண்டு கிடைக்கிற ஒரு மரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும்? அதிசயித்து நிற்பான். சரி, அந்த மரங்கள் வளர்வதற்கு மணல் வேண்டுமே, மண் வேண்டுமே. மண் என்ன? நம்ம ஊர்ல மண் இருக்கிறது. என்ன மண்ணு? செம்மண் இருக்கு, களிமண் இருக்கு, கரிசல் மண் இருக்கு, ஆத்து மண் இருக்கு, கடல் மண் இருக்கு, சாக்கடை மண் இருக்கு, புழுதி மண் இருக்கு. மறுமையிலே இறைவன் சுவர்க்கத்திலே அந்த மரங்களை வளர்ப்பதற்கு அங்கேயும் மண் வைத்திருப்பான். நபிகளார் சொல்லுகிறார்கள், துராபுஹா அல் மிஸ்கு, அந்த மண் என்பது கஸ்தூரியாக இருக்கும். கம 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 இந்த மண்ணல்லி மூஞ்சில வீசுனா, ஊர்ல இருக்க மண்ணல்லி வீசுனா அவ்வளவுதான். நான் அவனை இவனை மூஞ்சில மண்ணல்லி வீசிட்டாப்பா. ஒருத்தனை திட்டுறதுக்கு கூட அப்படிதான் சொல்றோம், மூஞ்சில மண்ணல்லி வீசுடா. மறுமையில அந்த மண்ணை அள்ளி வீசினால் மனிதன் அழகிலே ஜொலிக்க ஆரம்பித்து விடுவார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு உதாரணம் கூட நபிகளார் சொல்லுகிறார்கள். அங்கே ஜோடியர்களாக வாழ்க்கை நடத்துகிற அந்த வாழ்க்கையில ஒரு அங்கேயும் கடை வீதிகள் எல்லாம் உண்டு, வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் உண்டு. கடை வீதி என்னைக்கு ஒரு காலம் கேட்டா ஃப்ரைடே தான், வெள்ளிக்கிழமை தான். பெரும்பாலும் நம்ம ஆட்கள் வெள்ளிக்கிழமை கடை வைக்கிறாங்க. சொர்க்கத்துல வெள்ளிக்கிழமை கடையை திறந்துருவாங்க. வியாபார ஸ்தலம், வீட்டுல மனைவியை விட்டுட்டு அந்த கடை வீதிக்கு வருவாங்க. நபிகளார் சொல்லுகிறாங்க, வெள்ளிக்கிழமையில வந்தா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாம் காத்து அனுப்புவோம். காத்து சுரட்டி அடிக்கும். அடிச்சா நம்ம ஊர்ல காத்து அடிச்சதுன்னா நல்ல வெள்ளை வெள்ளேன்னு ட்ரெஸ் போட்டுட்டு வருவாரு. நல்ல ஒரு காத்தடி விழுந்துச்சா புழுதி படர்ந்து கண்ணங்கிழங்கு வீட்டுக்கு திரும்பிடுவார். ஆனா இவரு போகிற பொழுது ஒரு மாதிரி போறாரு, அடிக்குது காத்து, கிடக்கிற மண்ணை பூரா அள்ளி ஒரு மூஞ்சில வீசுது. தலையில, முகத்துல, ஆடையில எல்லாம் அப்படியே அந்த மணல் பரவி விடுகிறது. அந்த மணலை பரவியதற்கு பிறகு வீட்டுக்கு திரும்புகிறார். வீட்டிலே இருக்கிற ஜோடிகள் அவரை பார்த்து கேட்பார்களாம், என்ன எங்களோடு இருக்கிற பொழுது இருந்ததை விட போய்விட்டு திரும்புகிற பொழுது இப்படி ஜொலிக்கிறீர்களே? உடனே அவர் கமாண்ட், எப்படி நீங்களும் தான் அப்படி இருக்கிறீங்க? இவர் சொல்வார், நபிகளார் சொல்கிறார், அன்தும் ஜமாலன் ஹுஸ்னன், நீங்களும் தான் அழகாக இருக்கிறீர்கள், நீங்களும் தான் கவர்ச்சியாக இருக்கிறீர்கள். அப்படியானால் சுவர்க்கத்துடைய மண்ணுடைய தன்மை எப்படி? அப்படிப்பட்ட ஒரு மண். அதற்கு பிறகு அங்கிருக்கிற சீதோஷ நிலையை குர்ஆன் சொல்லுகிறது, லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா, அங்கே அவர்கள் சுட்டெரிக்கின்ற சூரியனையும் காண மாட்டார்கள், அவர்களை வாட்டி வதைக்கின்ற கடுமையான குளிரையும் காண மாட்டார்கள். அப்படியே ஒரு இதமா. அதனால வேணும் நமக்கு. எதுக்கு வீட்டுல ஏசிய போடுறோம்? அது ஒரு மீடியமா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 25 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல அப்படி கூலா பாடி இருந்துகிட்டே இருந்துச்சா சுகமா இருக்கும். வெளியில வந்தா கச கச என்னையா இருக்குது. ஒரு 35 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாங்க முடியல. உடனே ஏசிய போடு, ரொம்ப காத்த போடு, விசிறிய போடு, ஃபேன போடு. அங்கே இறைவன் மனிதனுடைய இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வார். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன், சூரியனை காண மாட்டார்கள், வலா ஸம்ஹரீரா, அவர்களை வாட்டி வதைக்கின்ற கடும் குளிரையும் காண மாட்டார்கள். இதம் 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 காத்து அடிச்சுனா வாங்கிட்டே நம்ம காத்து வாங்குறதுக்கு கடற்கரைக்கு போவோம். போயிட்டு வரும்போது பிசு பிசுன்னு ஒட்டும் மேனியெல்லாம். எதுக்கு? உப்பு காத்து மேல போட்டுருச்சுல. அங்க அப்படியா நறுமணம்.
இங்க போயிட்டு கொஞ்சம் வேர்த்துச்சுன்னா வேர்வை நாத்தம், அங்க போய் வேர்த்தால் வியர்வை மனம். சுவர்க்கத்துல அங்கே மலம் கிடையாது, ஜலம் கிடையாது, வியர்வைகளில் கூட நாற்றம் கிடையாது, நறுமணமாக கஸ்தூரியாக வியர்வை வெளிப்படும் நபிகளார் சொல்லுகிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட மணல், அப்படிப்பட்ட தண்ணீர், அப்படிப்பட்ட மரம், அது மாதிரியான ஒரு சீதோசன நிலை, இப்படியான அந்த ரம்மியமான சூழலுக்கு இடையில அவர்கள் தங்கள் இன்பத்தை பெருக்கிக் கொள்வதற்காக அற்புதமான மாளிகைகள், எவ்வளவு பெரிய தோட்டம் துறவா இருந்தாலும் நடுவுல ஒரு சூப்பரா ஒரு வீடு கட்டணும்ல, அப்பதானே குடியிருந்து உள்ள இருந்து அப்படி கண்ணாடியை போட்டு விட்டு வெளியில பார்க்க முடியும். அப்படிமா ஆட்சி பார்வையில லாட்சி, பெரிய பெரிய லாட்சிகளை, வியாபார ஸ்தலங்களை கட்டுவார்கள். எப்படி? இங்க இருந்து பார்த்தா இந்த மரங்கள் எல்லாம் தெரியும், இங்க இருந்து பார்த்தால் மலைகள் எல்லாம் தெரியும், இங்க இருந்து பார்த்தால் ஆறுகள் எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட இடத்தை தேர்வு செய்து அங்கே கட்டிடங்களை கட்டி பார்ப்பதற்கு வசதியாக பால்கனிகளை, கண்ணாடி ஜன்னல்களை இன்றைக்கு வியாபாரிகள் உருவாக்குவதை போல இறைவன் கட்டி வைப்பான். அங்கிருந்து அவர்கள் அந்த சுவர்க்கத்தை ரசிப்பதற்காக இறைவன் சொல்லுகிறான், அவர்களுக்கு அங்கே கட்டிடங்கள் உண்டு. எப்படிப்பட்ட கட்டிடம் தெரியுமா? மாளிகைக்கு மேல் மாளிகையாக எழுப்பப்பட்டிருக்கிற கட்டிடங்கள், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, மேல 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 சூப்பரா. இன்றைக்கு தான், இந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு தான் மாளிகைகளுக்கு மேல் மாளிகை என்றால் அர்த்தம் விளங்குகிறது. நபிகளார் காலத்துல வீட்டுக்கு மேல வீடுனாலும் புரிஞ்சுக்கிறது. எப்படி வீட்டுக்கு மேல வீடு இருக்கும் யோசிச்சு பாருங்க. வீட்டுக்கு மேல வீடு இருக்கும் அன்னைக்கு சொன்னா தெரியுமா? வீடுனா வீடு, வீட்டுக்கு மேல பிடிப்பா வீடு. அன்றைய காலத்துல டெக்னாலஜி இல்லை. இன்றைக்கு வீடு, வீட்டுக்கு மேல வீடு, வீட்டுக்கு மேல வீடு, வீட்டுக்கு மேல வீடு. வீடு மட்டுமா வச்சிருக்கான்? வீட்டுக்கு மேல கடையை வச்சிருக்கான், வீட்டுக்கு மேல பிளைட் ஏறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் ஸ்தலத்தை வச்சிருக்கான், வீட்டுக்கு மேல பெரிய பிளே கிரவுண்ட் வச்சிருக்கான், வீட்டுக்கு மேல உலகத்தையே வச்சிருக்கான். பூமியில என்னத்தெல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் வீட்டுக்கு மேல தூக்கி வச்சிருக்கான். வறுமையில இறைவன் அப்படிப்பட்ட மாளிகைகளை உங்களுக்கு எழுப்பி தருவான். இன்னும் நபிகளார் விளக்குகிறார்கள், அந்த வீட்டிற்கு உள்ளே இருந்து பார்த்தால் வெளியே தெரியும், வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே தெரியும். அப்படியானால் நாம் பார்க்கின்ற கண்ணாடிகளை போல, கண்ணாடிகள் செஞ்சிருப்பானா வேற என்ன மெட்டீரியலையும் செஞ்சிருப்பானு தெரியாது, ஆனால் கண்ணாடிகளை போன்று இறைவன் மாளிகைகளை உங்களுக்காக தயாரித்திருக்கிறான். எத்தனையோ ஹதீஸில் வருகிறது, நபிகளார் மேராஜுக்கு சென்றிருந்த பொழுது ஒரு மாளிகையை பார்க்கிறார்கள். யாருடைய மாளிகையை கேட்கிறார்கள்? உமர் இப்னு கத்தாபுடைய மாளிகை. நபிகளாருக்கு பதில் சொல்லப்படுகிறது. நபிகளார் சொல்லுகிறார்கள், நான் பார்த்தேன், உமருடைய மாளிகை எனக்கு காட்டப்பட்டது. நான் அவருடைய ரோஷத்தை கருதி மாளிகைக்குள்ளே செல்லாமல் வந்துவிட்டேன். நம்ம வீட்டுக்குள்ள ஏன் கேட்டக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி நான் போகலங்கிறாங்க. உமர் அழுதுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ரோஷக்காரன் தான், நான் மறுக்கல, ஆனா நீங்க போனா அது எனக்கு கோபத்தை தருமா? நீங்க போகாம வந்தது எனக்கு வருத்தத்தை தருகிறது என்று உமர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்ப சுவர்க்கத்திலே மாளிகைகள் உண்டு. மாளிகை வீடு கட்டுறதுக்கு தானே படாத பாடுபடுற மனுஷன். மദ്രാസുக்குள்ள ஒரு 200 அடி, ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்ல இடம் கிடைக்கிறாங்க, ஒரு வீடு கட்டிட மாட்டோமா? எத்தனை பேருடைய கனவு. அல்லாஹ் சொன்னபடி இறையச்சத்தோடு வாழ்ந்து வாருங்கள், நீ நினைக்கின்ற கற்பனைகளை எல்லாம் தாண்டி மாளிகைகளை தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிறார். வீடு முடிஞ்சுதா? வந்தாச்சு, மரத்தை பார்த்தாச்சு, கிளைமேட் அனுபவிச்சாச்சு, வீட்டுக்குள்ள குடியேறியாச்சு. வீட்டுக்குள்ளே வந்ததற்கு பிறகு அவர்களுடைய பசி போக்குவதற்கு உணவு வேண்டுமே, உணவு தரப்படும். எப்படிப்பட்ட உணவு? உலாய்க்கலகும் ரிசுக்கும் மாலும். புதுசா வித்தியாசமான உங்களுக்கு உணவு தர மாட்டாங்க, அறியப்பட்ட உணவுகள் தரப்படும். அப்படின்னா ஏற்கனவே நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற சாப்பாடு தான் வரும். உங்களுக்கு பருப்பானத்தை பார்த்து பார்த்து பழக்கமா பருப்பானம் வரும், ரசத்தை பார்த்து பார்த்து பழக்கமா ரசம் வரும், பிரியாணியை பார்த்து பார்த்து பழக்கமா பிரியாணி வரும். என்ன மாதிரி சாப்பாடை பார்த்து பழகி இருக்கிறீங்களோ அந்த சாப்பாடு தான் வரும். உடனே பல பேருக்கு கேள்வி வந்துடும், என்னடா இது சொர்க்கம் தானுவா? அங்கேயும் கூட்டிட்டு போய் நம்ம ஊர் பர்ச்சேஸ் தானா? டிஃபரெண்டா வெரைட்டியா தர வேண்டாமா? வெரைட்டியா தரலாம் தான், ஆனா புது இடத்துல போய் வெரைட்டியா கொடுத்தா திங்க மாட்டான். வெளியூருக்கு போங்களேன், நீங்களே சைனாவுக்கு போங்களேன், சைனாவில் போய் நம்ம ஊர்ல இருக்கிற வெரைட்டி அங்க கிடைக்கவே, அங்க டிஃபரெண்ட் வெரைட்டி. சைனா ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தீங்கன்னா ஹோட்டலுக்கு பேக் சைட்ல அங்க இந்த ஜூ வச்சிருப்பானுங்க. மிருக காட்சியில பாம்பு இருக்கும், பள்ளி இருக்கும், குரங்கு இருக்கும், நாய் இருக்கும், நரி இருக்கும், எல்லாம் இருக்கும்.
அங்க போய் இந்த குரங்கு வேணும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா குரங்கு ஜூஸ் ரெடி 1/2 மணி நேரத்தில் குடிப்போமா? டிஃபரெண்ட் தான், வித்தியாசமான. என்னடா இது நம்ம ஊர் சாப்பாடு ஒண்ணுமே காணும். தமிழ்நாட்டு ஹோட்டலு வேறு நாடுகளில் அமோகமா ஓடுறீங்க. தமிழ்நாட்டுக்காரன் அதை போய் திங்கிறான். அரபு நாடுகள்ல தமிழ்நாட்டு ஹோட்டல் இருக்குது, அமெரிக்காவில் தமிழ்நாட்டு ஹோட்டல் இருக்குது. ஏங்க அமெரிக்காவுக்கு போனோம்னா அமெரிக்கா சாப்பாடு திங்க வேண்டியதானே? திங்க மாட்டான். எப்படி இருக்குன்னு தெரியலையா, ருசியா இருக்கும் என்னமோ, காசு கொடுத்து ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் சாப்பாடு எங்க இப்படியே தெரியும். ஹோட்டலே கிடைக்கலையா, ஒரு பழத்தை வாங்கி ஒரு வாழைப்பழத்தை திம்போம். சில இடங்கள்ல பழம் கூட கிடைக்காது, டிஃபரெண்டா பழம் இருக்கும். அந்த ஊர்ல என்ன பழம் விளையுதோ அதை வச்சிருப்பான். இவன் நம்ம ஊர் வாழைப்பழத்துக்காக வேண்டி 4 கிலோமீட்டர் கிடப்பான். உன்னையும் திங்க முடியலங்க, எதை வச்சா நாக்கில இறங்க மாட்டேங்குது. நம்ம ஊர் சாப்பாடு இல்ல, அதுக்குதான் அல்லா வச்சிருக்கான். உலகிலும் ரிசுக்கும் நாளும் அறியப்பட்ட உணவுகளை தருவோம். அதற்காக நீங்கள் அறிந்த உணவைத்தான் உண்ணுகிறீர்கள் என்று பொருள் இல்லை. உணவை பார்த்தா அறிந்த உணவு மாதிரி இருக்கும், உள்ள போனா அதுக்கப்புறம் தான் தெரியும் இது நம்ம அறிந்தது இல்லையே, பார்க்கிறதுக்கு அது மாதிரி இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லமா ருசிக்கும் மின்ஹாவின் சமர்த்தில் ரிசுகன். அவர்களுக்கு அங்கே பழங்களை கனிவர்க்கங்களை உணவாக கொடுக்கப்படுகிற பொழுது, ஒவ்வொரு தடவை கொடுக்கிற பொழுதும் அவர்கள் சொல்வார்களாம், ருசுக்குனா மின் கபுல். எப்பா இப்ப தானே தின்ன இத அப்படின்னு. ருசுக்குனா மின் கபுல். ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஆப்பிள் தின்ட்டோம், கொஞ்ச நேரம் ஆச்சு, வயிறு பசிச்சுது, அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னோம், திரும்பவும் நெக்ஸ்ட் ஆப்பிள் பழம் வந்துருச்சு. இல்ல இவன் சொல்லுவாங்க, ருசுக்குனா மின் கபுல். இப்ப தானே ஆப்பிள் தின்ன, திரும்ப ஒரே ஆப்பிள் சாப்பிடப்பா, என்னத்த சாப்பிடப்பா, திரும்ப ஒரே சாப்பிட முடியுமா? ஊருக்குள்ளே மாத்தி வீட்டம்மா பாட்டி வதச்சு அதை செய் இதை செய்ய, அந்த டிவி பாரு இந்த டிவி பாரு. அவங்களும் என்னத்தை எல்லாம் பார்க்காங்க. சமையல் குறிப்புகள் என்ன, புத்தகங்கள் என்ன, பொம்பளைங்க எந்த புக்கு படிக்கிறாங்களோ இல்லையா, சமையல் குறிப்பு புக்கு பல பொம்பளைங்க உட்கார்ந்து படிக்காங்க. ஏன்? வீட்டுக்காரருக்கு நாக்கு ருசியா செஞ்சு குடிப்போமே. அந்த பாடுபடுத்திட்டு வந்திருக்கிறேன், சொர்க்கத்துல இருந்து உட்கார்ந்தவன இப்ப தான் தின்ன, திரும்ப சாப்பிட. எப்ப நீ சாப்பிடு, வேற வழி இல்லாம இங்க கிடைப்பானா? கடித்தால் கடித்த உடனே தெரியும், இது பாக்குறதுக்கு தான் ஆப்பிளப்பா, ஆனா தின்ன ஆப்பிள் இல்லையே. ஒரு பக்கம் கடிச்சா பாதாமையும் பிஸ்தாவையும் குழைச்சு ஊத்துற மாதிரி ஒரு டேஸ்ட், இன்னொரு பக்கம் கடிச்சா பாலையும் தேனையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட், இன்னொரு பக்கம் கடிக்கிற பக்கங்களில் எல்லாம் விதவிதமான சுவை. இறைவன் சொல்லுகிறான், பார்ப்பதற்கு ஒன்று போல் தெரிகிற உணவுகள் தரப்படும். பார்ப்பதற்கு தான் ஒரு மாதிரி இருக்கும். ஏன் புதுசா தந்தாலும் நீங்க மாட்டேங்கிற, சரி பழசுதான் கையில கொடுத்துருவோம், சின்ன பிறகு இது வேற போல இருக்கு, பார்க்கறதுக்கு தான் நம்ம பழைய இருக்கு, உள்ளுக்குள்ள வேற இருக்குது. நினைக்கட்டுமே கொடுப்பான உணவாக சொல்லுவான் இறைவன், குழு வஸ்ரபு ஹனி அம்பிமா அஸ்ரத்தும் ஃபில் அய்யாமில் காலியா. இந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் முன்னர் செய்து அனுப்பிய அந்த காரியங்களின் விளைவாக இன்றைக்கு நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடியுங்கள், மனம் விரும்புகிற அனைத்தையும் சாப்பிடு சொல்லிட்டு இன்னும் சொல்லுகிறான், உக்குலுஹா தாயிமுன் ஒபில்லுஹா. அந்த சாப்பாடு கூட ஏதோ ஒரு நாளைக்கு நல்ல சாப்பாடு போடுவாங்க, அடுத்த நாளைக்கு அவ்வளவுதான் அப்படி நினைக்காத. உக்குலுஹா தாயிமுன், அந்த உணவு நிரந்தரமான உணவு, அது போகவே போகாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். நபிகளார் கூட சொன்னார்கள், ஒரு தடவை சூரிய கிரகண தொழுகை நடத்துறாங்க, தொழுகிட்டே இருக்கும்போது திடீர்னு சொல்ல என்ன பண்றாங்க, அப்படிங்கிறாங்க, எனக்கோ பிடிக்க போகும்ல அப்படிங்கிறாங்க, வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுது, இப்படியே பேக்ல பின்னாடி யாரோ அடிக்க வந்து அப்படி பின்னாடி போகுமே, அது மாதிரி இப்படியே போறாங்க. தொழுதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே என்ன இன்னைக்கு எனக்கோ பிடிக்க ஓடுறீங்களே தொழுகை என்ன? நபிகளார் சொல்லுகிறார்கள், நான் தொழுது கொண்டிருக்கிற பொழுது இன்னி உரித்துல் ஜன்னா, சுவர்க்கம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது, அந்த சுவர்க்கத்தின் பல குலைகள் எனது கண்களுக்கு முன்னால் காட்டப்பட்டது. நான் நினைச்சேன் எட்டி ஒரு குலையை பிடிச்சிட்டா, அவன் எட்டி எடுக்க போனேன், நான் மட்டும் பிடிச்சிருந்தேன், வளவு அகல்துகு, அதை நான் பிடித்திருந்தால் அக்கல் தும்மா பக்கயத்தி துன்யா, உலகம் உள்ளளவிற்கும் அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருந்திருப்பீர்கள். அந்த சொர்க்கத்து உணவு என்பது அது தற்காலிக உணவு அல்ல, நிரந்தர உணவு. ஒரே ஒரு பழம் இருந்தாலும் வாழ்நாள் முழுக்க இருக்கும், சாப்பிட சாப்பிட அல்ல அல்ல குறையாத அமுதமானமாக உள்ளிருந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட உணவு அங்கே
உணவுக்கு பிறகு பானம் வேண்டுமே, தண்ணீர். சுப்ஹானல்லாஹ், இறைவன் வர்ணிக்கிற அந்த பானத்தின் வர்ணனைகள். தீவனத்தின் மீது ஆசையே இல்லை என்ற துறவிகளுக்கு கூட நாக்கிலே எச்சிலை வடிய வைக்கும். தண்ணீரை பற்றி வர்ணிக்கிறார். அங்கே உங்களுக்கு தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர்? விதவிதமாக பல்வேறு கோணங்களில். இன்னல் அபரார யஷ்ரபூன மின் கல்சின் கான மிஸாஜுஹா காஃபூரா. நல்லவர்கள் அழகழகான குவளைகளில் இருந்து பருகுவார்கள். எப்படிப்பட்ட நீர் தெரியுமா? மிஸாஜுஹா காஃபூரா. அவர்கள் பருகிற அந்த பானத்தில் கற்பூரம் கலந்த நிலையில் அல்லாஹ் வைத்திருப்பான். அது எப்படின்னு டேஸ்ட் தெரியல. கற்பூர தண்ணி யாரும் குடிச்ச மாதிரியும் தெரியல. குடிக்க சொன்னாலும் நம்ம குடிப்போமாங்கிறது டவுட் தான் உலகத்துல. கற்பூரத்தை கலந்து கொடுத்தா மறுமையில் அது ஏதோ ஒரு குவாலிட்டி, ஏதோ ஒரு டிஃபரெண்ட். மிஸாஜுஹா காஃபூரா, கற்பூரம் கலந்த தண்ணீர். அது மாத்திரமில்லை, ஜஞ்சபீலா, இஞ்சி கலந்த தண்ணீர். இஞ்சி சாறு, இஞ்சி கூட தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த இஞ்சி அந்த இஞ்சி ஒண்ணு நினைச்சாரு. இங்க பல பேருக்கு இஞ்சி குடிச்சா ஆரோக்கியம்பா, இஞ்சி குடிச்சா உள்ள இருக்கிறது கூட காலி பண்ணி வெளியே கொண்டு வந்துருப்பா, அதனால இஞ்சி குடிப்பான்னு சொன்னா கூட இஞ்சியை தொட மாட்டாங்க. அதனுடைய காட்டம் பல பேரை வாயிலை வைப்பதற்கு தயங்க வைக்கிறது. மறுமையில இறைவன் உங்களுக்கு இஞ்சி சாறு தருவான், ஆனால் விரும்பி விரும்பி குடிக்கிற சாறு. கற்பூர சாறு தருவான், விரும்பி விரும்பி அருந்துகிற பானம். அப்படிப்பட்ட தண்ணீரை தருவான். தண்ணீரோடு மட்டுமில்லை, அந்த தண்ணீர் ஓடும். வர்ணிக்கிறான். மகளுள் ஜன்னத்தில்லத்தி வைதல் முத்தகூன். இரையச்சமுடையவருக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கிற சுவர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? ஃபீஹா அன்ஹாரும் மின் மாயின் கைரி ஆசிரின். அங்கே ஆறுகள் உண்டு, மாற்றமடையாத நீர் ஆறுகள் ஓடும். ஊருக்குள்ளே தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுவதை போல உங்களுக்கு மறுமையிலே ஆறுகள் ஓடும். ஆனால் அந்த ஆற்று நீர் கெட்டு போகாது, மாற்றமடையாது. உலகத்துல கெட்டு போகாத தண்ணி ஒரு தண்ணி இருக்குதா? தண்ணீர் இருக்கிறது, நல்ல தண்ணிமா. கடையில போய் 1 லிட்டர் 20 ரூபா கொடுத்து வாங்கலாம், பியூரிஃபை, சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீர். சரிப்பா, வாங்கி பாட்டில் அப்படி புரட்டி பார்த்தா அதுக்கு எக்ஸ்பைரி டேட் போட்டு வச்சுப்பாங்க. எக்ஸ்பயர் முடிஞ்சு 6 மாசத்துக்கு பிறகு யூஸ் பண்ணாத அப்படின்னா 6 மாசத்தோட இந்த தண்ணி கெட்டு போயிரும் அர்த்தம். 1 லிட்டரு 20 ரூபா காசு கொடுத்து கடையில போய் வாங்கி குடிச்சா சுத்தமானதுங்கிறா 6 மாசத்துக்கு தான் சுத்தம், 7வது மாசம் அசுத்தம். காலத்திற்கும் சுத்தமான நீர் உலகத்திலே காண முடியவில்லை. இறைவன் சொல்லுகிறான், அங்கே ஆறுகள் உண்டு, அதில் மாற்றம் கிடையாது, கேடு கிடையாது, அசுத்தம் கிடையாது. இப்ப கார்பரேஷன் வாட்டர் வருது, புடிச்சு ஒரு மாசத்துக்கு வச்சு பாருங்களேன், வச்சு தண்ணியை பாருங்க, அதான் உள்ளுக்குள்ள இம்மாம் தண்ணி புழு மிதக்க ஆரம்பிச்சிடும், கெட்டு போயிருது. மறுமையில் இறைவன் ஆறுகளை வைத்திருக்கிறார், அந்த நீர் கெடுவதில்லை. அடுத்து சொல்லுகிறான், அன்ஹாரும் மின் லபன் லம் யத்தகய்யர் தாமு. தண்ணீர் ஆறை நீ பார்த்திருக்கிறாய், அதனால் அதை பற்றி சொல்லும் பொழுது ஆச்சரியம் தெரியவில்லை. மறுமையில இறைவன் இன்னொரு ஆறை வைத்திருப்பானோ, பால் ஆறு. பால் ஆறுங்க, பாலாறுனா பாலாறுன்னு பேர் வச்சிருப்பான், அது வச்சிடக்கூடாது. நானும் அப்படிதான் சின்ன பிள்ளைகள் நினைச்சிட்டேன், பாலாறு இருக்குது புத்தாளத்துல மேல இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரும்பி மேல ஏறி பாலாற பாத்துருவோம். மேல போனா தண்ணி தான் ஓடும். என்னடா பாலாறுனாலுவா, இந்த ஆத்துக்கு பேரு பாலாறு, தேனாறு அப்படிமா. தேனும் இருக்காது, பாலும் இருக்காது. இறைவன் இங்கே வைத்திருக்கிறான், பாலே ஆறாய் ஓடுமப்பா. எப்படிப்பட்ட இன்பம்! இன்றைக்கு பால் குடிக்க விரும்புகிறவர்கள் கூட பால் இருக்கிற விலையில விலை கொடுத்து வாங்கி கொடுக்க முடியல. 5 பேர் இருக்கிற வீட்டுல 1/2 லிட்டர் வாங்கி கூட 2.5 லிட்டர் தண்ணியை ஊத்தி அப்படித்தானே ஓடுது வண்டி. ஏன் 35 ரூபா 40 ரூபா வாங்குறாங்க 1 லிட்டரு? அது முடியுமா? ஏதோ பேச்சுக்குவோம். மறுமையில் அந்த பஞ்சாயத்து எவ்வளவு குடிக்கணுமோ குடி. இன்னும் சொல்வதாக இருந்தால் லம் யத்தகய்யர் தாமுஹு, அதனுடைய சுவையும் கெட்டு போகாது. பால் ஆறுதான், ஆறா ஓடிச்சு மட்டும் பார்க்காத, கெட்டு போகாத பாலாறப்பா. உலகத்திலே ஆராய் ஓட வேண்டாம், பாக்கெட்ல ஓடட்டும். பாக்கெட்ல ஓடுறது கூட கெட்டு போகாம இருக்குதா? கடைக்காத்த வாங்க நேர வீட்டுல கூட ஃப்ரிட்ஜில் வைக்கணும், இல்லையா ஓபன் பண்ணி அடுப்புல வச்சு சூடாக்கணும். 2 இல்லாம வெளியே வச்சா அதுக்கப்புறம் சீனியை போட்டு பால் கோலம் கிண்டணும். ஏன்? பால் திறஞ்சு போச்சு, கட்டு போச்சு. மறுமையில் இறைவன் சொல்லுகிறான், லம் யத்தகய்யர் தாமு, சுவை மாறாது, டேஸ்ட் மாறாது, அப்படிப்பட்ட பாலாறு. அடுத்து சொல்லுகிறான், அதுதான் முஸ்லிம்களாகிய நாம் நினைத்து நினைத்து இன்புற வேண்டிய அற்புதமான ஒரு பேராறு. பேராறு இல்லைங்க, பேராறு, பெரியாறு. அது என்ன ஆறு?
வஅன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸத்தில் லிஷாரிபின், குடிக்கிறவர்களுக்கு இன்பம் ஊட்டுகிற மது ஆறுகள் எங்கே உண்டு. சரக்கு. அதுவும் பல பேருக்கு டவுட், என்னையா இது சொர்க்கத்துல கொண்டு போய் சாராயத்தை வச்சு கொடுத்தாங்களா, நல்ல ஒரு நரகத்துல கொடுத்தாங்கன்னா சாராயம் கெட்டது நரகவாசி குடிச்சாங்களாம், சொர்க்கவாசிக்கு கொண்டு போய் எவ்வளவு ஊத்தி கொடுத்தா. நீங்க அப்படி கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் மறுமையில் இறைவன் வைத்திருக்கிற அந்த மது என்பது உலகத்தின் மதுவோடு ஒப்பிட முடியாது. இறைவன் சொல்லுகிறான், லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்ஸிபூன் லா ஃபிஹா கௌலும் வலா ஹும் அன்ஹா யுன்ஸபூன். அந்த மது உங்களின் புத்தியை வேதனைக்க செய்யாது, உங்களுக்கு உடல்களை கெடுக்காது. நம்ம உலகத்துல மதுவை ஏன் குடிக்க கூடாதுங்கிறோம், இதுக்கு தானே புத்தியை வேதனைக்க வச்சிருது. என்ன செய்யணும்னு தெரியல, எங்க படுத்திருக்கோம் தெரியல, வீட்டுல பெட்ரூம்ல படுத்திருக்கிற மாதிரி நடுரோட்ல படுத்திருக்காங்க. பெட்ரூம்ல கதவை பூட்டிட்டு படுத்திருந்தா கொஞ்சம் அசன் மருந்து ஆடை விட அப்படி இப்படி இருந்தா கூட கிடப்பாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு மேல ஒட்டு துணி இல்லாம நட்ட ரோட்ல கிடக்குறாங்க. எப்படி முடியுது? முடிஞ்சு போச்சு. உள்ள போன நெப்போலியனு 5000 ஜின்னு ரம்மு உள்ள போனவர் செய்த வேலை, மறுமையில் அவர் அந்த வேலையை செய்ய மாட்டாருப்பா. அவனை ஸ்டடியா வச்சிருப்பார். இங்க ஸ்டடிமா 4 பேர் அவனை ஸ்டடி பண்ணுவார். அங்க ஒண்ணு பைலா அல்லந்தத்தில் ஷாரிபி, குடிக்கிறவர்களுக்கு இன்பம் தருகிற வெண்ணிற பானம் அது. இன்னும் சொல்லலாம், அது கூட எப்படி, ஒரு பக்கத்துல ஆறு, இன்னொரு பக்கத்துல சில பேருக்கு ஆத்துல போனா எடுத்து குடிக்க மனசு வர, அவனுக்குன்னு பிரத்யேகமா வேணும். அதுக்காக என்ன பண்றான், முத்திரையிடப்பட்ட மதுபானங்கள் அவர்களுக்கு. சீல பிடிக்கவே இல்லப்பா, நீ தான் ஓபன் பண்ற, டவுட் இருக்கும். பல பேர் குடியாரல கேட்டா தெரியும் நினைக்கிறேன். ஓபன் பண்ணிட்டா சரக்கு வேற எதுவும் கலந்துருப்பாங்களோ, தண்ணி நீ ஊத்திருப்பானோ, வேற குறைஞ்ச குவாலிட்டியை கூடுதல் குவாலிட்டியோட மிக்ஸ் பண்ணிருப்பானோ அப்படின்னு டவுட் வரும்ல. வயுஸ்கவுனமின் மகத்துவம், முத்திரையிடப்பட்ட மதுபானம் இங்கே நீ தான் ஓபனே பண்ணுவ. கிதாபும் மிஸ்கு, அந்த முத்திரை கூட கஸ்தூரி. எண்ணத்துல எல்லாம் பாக்குறாங்க, சின்ன சின்னதா பாக்குறான். சில பேர் வீடுகளுக்கு போனா ஆச்சரியமா பார்ப்பாங்க, இதை பார்த்து பார்த்து கட்டியிருக்காரு, செல்ஃப பார்த்து கட்டிப்பாரு, அதை பார்த்து இதை பார்த்து ஒண்ணையும் பார்த்து பார்த்து கட்டியாரு சொல்லுவாங்களே, அது மாதிரி இறைவன் நமக்கான சொர்க்கத்தை பார்த்து பார்த்து தயாரித்ததை போல முத்திரை இடப்பட்ட மது, அதன் முத்திரை கூட கஸ்தூரி. சொல்லிட்டு சொல்றான், போட்டி போடுகிறவன் இதுல போட்டி போடு. சரக்குக்கு போட்டி போடுறல, அந்த சரக்குக்கு போடுறான், அது மாதிரி குவாலிட்டி கிடைக்குமா உனக்கு? அடுத்து சொல்லுகிறான், தேனாறுகள் உண்டு. அதற்கு சொல்லுகிற அடைமொழி தூய்மையான தேனார். தேன் ஆராய் ஓடும். அது எப்படியா? தூய்மையா. இன்னைக்கு உலகத்துல தூய தேனை பார்த்திருக்குமா? தூய தேனும் 1008 வர்ணனையை சொல்லுவான். எது தூய தேன் இன்னைக்கு வரைக்கும் எவனாலும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இறக்காங்க. நல்ல தேன் என்னப்பா, தண்ணியில விட்டு பாருப்பா, கரையிலே கிடையாது, நேரம் தொம்முன்னு முட்டும் கீழே, அதுதான் தூய்மை பாரு. இன்னொருத்தர் நெருப்ப பத்த வச்சு பாரு, நின்று எரி, அதான் பாரு. அதை விட இந்த பழைவாழ் மக்கள் அடிக்கிறவர்கள் அவன் சொல்லுவான் பாத்தீங்களா, சூப்பர் உதாரணம் சொல்லுவான். ஒண்ணுமே இல்லைங்க, ஈ எறும்பெல்லாம் செத்து கிடக்குறான், அதான் தூய்மை தேவை. அவன் என்ன பண்ணுவான், எடுத்தா சக்கரை பாவாது இது எல்லாத்தையும் கலக்கி ஊத்திட்டு ஒரு 10-20 எறும்பு எல்லாத்தையும் முடிச்சு சாப்பிடுச்சு உள்ள போட்டு அப்படி மழை தேனு அங்க இருந்து குடிச்சு வந்திருக்கான் பாரு. எத்தனை ஈ கிடக்கு. ஈய பார்த்து வாங்குறவன் இருக்கிறான், எறும்பை பார்த்து வாங்குறவன் இருக்கிறான். ஆனாலும் உண்மையான தேனா இல்லையா தெரியல. இறைவன் சொல்லுகிறான், அங்கே உங்களுக்கு தூய்மையான தேனாறுகள் உண்டப்பா. இன்னைக்கு தேன் சாப்பிட நினைக்கிறவங்க கூட 50 மில்லிக்கு கூட வாங்குறானா, 100 மில்லிக்கு கூட வாங்குறானா? ஏன்? அதுவே முடியாதுப்பா. நல்ல தேனா இருந்தாலும் விற்கிற ரேட்டுக்கு லேசா டெய்லி காலங்காத்தாலும் தொட்டு தொட்டு நெச்சிக்குவோம் போதும். நீர் இறைவன் தருகிற பானம் அப்படி இன்னைக்கு நமக்கு வர்ணிக்கிறான். அவ்வளவுதான். இவற்றை எல்லாம் நமக்கு பரிமாறுவதற்கு இளமை மாறாத சிறுவர்கள் சொல்லுகிறான் இறைவன். எத்தூப அலையின் வில்தானும் கல்லதும், உங்களை சுற்றி சுற்றி இளமை மாறாத சிறுவர்கள் எப்படி வருவாங்கன்னா, கைகளில் கோப்பைகள், கோப்பைகளில் மதுபானங்கள் தூக்கி கொண்டு வருவார்கள். அவங்களை பார்த்தா மன்சூரா, நீங்க அப்படி தூரத்துல இருந்து பாப்பீங்க, உங்களுடைய சின்னஞ்சிறு பணியாளர்கள் ஓடுவார்களே, எப்படி இருக்கும் தெரியுமா? மன்சூரா, சிதறவிடப்பட்ட முத்துக்களை போல. ஒரு நல்ல பளிங்கு தரை,
வெள்ளை விளையார் என்று ஒரு மூட்டை நிறைய முத்துக்கள் அப்படி உதறி விடுங்க, சல 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 ஓடுங்க. அதே போல உங்களுக்கு பணியாற்றுகிற அந்த சிறுவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை. அடுத்து என்ன மேலும் அவ்வளவுதானா? அதோட விட்டா கூட மனுஷனுக்கு இன்பம் இருக்காது. தோட்டத்துக்கு போனோம், நல்ல குளியல போட்டோம், நல்ல சாப்பிட்டோம், நல்ல குடிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாள் தாங்காது. தாங்கணும்னா பக்கத்துல ஒரு ஜோடி வேணும்ல, இல்லாட்டி தாங்குமா? 2 நாள் தான், 3 நாள் தான், 4 நாள், அவ்வளவுதான், ஒரு லிமிட் தான். அதுக்கப்புறம் முடியாது. அப்ப கூட ஜோடி இருந்தா என்றென்றைக்கும் அப்படி நீடித்து கொண்டே இருக்குமே. வர்ணிக்கிறான் இறைவன், உங்களை அங்க சும்மா விட மாட்டோம். வலகும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா, சுவர்க்கவாசிகளுக்கு பரிசுத்தமான ஜோடியர்கள் உண்டு. எப்படிப்பட்ட ஜோடியா? பரிசுத்த ஜோடி. உலகத்துல ஜோடி இருக்குது, பரிசுத்தம் யாராவது சொல்ல முடியுமா? நாத்தம் தான், அழுக்கு தான், கப்பு தான். எனக்கு தூய்மையான ஜோடி வேணும்னா நீ கட்டையில போற வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியா தான் இருக்கும். முடியாது. எங்க இருக்கு? பொம்பளைக்கு ஆம்பளை ஜோடியும் கிடையாது, ஆம்பளைக்கு பொம்பளை ஜோடியும் கிடையாது. அசுத்தம் இல்லாத மனிதன் உண்டா? நாச்சமற்ற மனிதன் உண்டா? அதுவும் சில பேருடைய வியர்வை வாழ்வு கடும் கொடுமையா இருக்கும். அப்படிப்பட்ட ஜோடிகளுக்கு இடையில மறுமையில் இறைவன் தருவானா வலகும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா, பரிசுத்த ஜோடியர்கள். அதையும் வர்ணிக்கிறான், சும்மா விடல. ஏன்னா மனுஷனுக்கு உலகத்துல ரொம்ப பெரிய மைண்ட் டார்ச்சர் அதுதான் இருக்கு. ஜோடி தேர்வுல, ஜோடி பஞ்சாயத்துல சிக்கல் நிறைய வருதுல, அந்த பிரச்சனையை தவிர்த்து கொள்ள முடியல. இறைவன் அதற்காகவே மனிதனுக்கு பல்வேறு செய்திகளை சொல்லுகிறான். அந்த ஜோடி எப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட உலகத்துல அனாவசியமா எல்லை மீறி இன்னொரு ஜோடியை தேட மாட்டேன். எப்படிப்பட்ட ஜோடி? கண்ண உண்ண பயவும் மக்குனூன், பாதுகாக்கப்பட்ட வெண் முட்டைகளை போன்ற ஜோடி. ஒரு நைன்னு சொல்றோம்ல, அவங்கதான் எப்படி இருப்பாங்களா? பாதுகாக்கப்பட்ட வெண் முட்டைகள். உலகத்துல எத்தனையோ நிறத்தை பார்த்திருக்கிறோங்க. கருப்பு கலர் மனுஷனை பார்த்திருக்கோம், வெள்ளை கலர் மனுஷனை பார்த்திருக்கோம், சிவப்பு கலர் மனுஷனை பார்த்திருக்கோம். முட்டை நிறத்தை என்ன பார்த்திருக்கோமா? முட்டையை போல எப்படி இருக்கும்? மறுமையில போனாலும் தெரியும். யோசிச்சு பார்த்தாலும் ஐடியாவுக்கு வரமாட்டேங்குது. அதோட போச்சா, அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் பார்வைகள் எல்லாம் தாழ்ந்த நிலையில். பொதுவாக மனுஷனுக்கு அது பிடிக்கும். அவங்களுடைய ஜோடி வந்து பார்வை தாழுகிறது என்று சொன்னால் ஏதோ கீழே குனிஞ்சு பார்க்கிறார் அர்த்தம் இல்ல, வெட்கத்தால் நாணத்தால் தலை குளிக்கிறார் என்று பொருள். பார்வை கீழே போச்சுன்னா எடுத்து இப்படி இப்படி நின்று பார்த்து வச்சுக்குவோம். அது ஒரு கவர்ச்சியோ அப்படிலாம் இருக்க. அப்படியே கீழே குனிஞ்சு காலால கோலம் போடணும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவ கிழவனாரு இதுக்காக வேண்டிய ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்காங்க. 10 குறள் பார்க்கிறது சம்பந்தமாகவே. காமத்து பார்வை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை பொம்பளை காதலன் காதலி பார்ப்பார்களே, இந்த பார்வையை வர்ணித்து யான் நோக்கும் கால் நாம் பார்த்தா அவ கீழே பார்ப்பாளாம், நான் கீழே பார்த்தா அவ என்ன பார்த்து மெல்லகும் லேசா புன்னகைப்பாள். என்னமா வர்ணிச்சிருக்காரு இந்த பார்வைய. வேற மாதிரி கற்பனை பண்றாங்க, அவர் வேற மாதிரி இருந்திருப்பார் போல இருக்கு. வள்ளுவர் எழுதியிருக்க எழுத்து எல்லாம் பார்த்தோம்னா அப்படி எழுதியிருக்கார் மனுஷன். அப்ப இறைவன் வர்ணிக்கிறான் தாழ்ந்த பார்வையுடைய பார்வைகள் எப்படி. அது ஒரு ரசனை, ஒன்னொன்னுலயே ரசனைங்க. அதோட போச்சா அத சும்மா சகட்டு மேடிக்கு அவுத்து விட்டாலும் டேஸ்ட் இருக்காரு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ப்ராப்பரா அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. மீன்களை நாம் அவர்களுக்கு மனமுடித்து தருவோம். சும்மா என்னமோ ஆட்டு வந்த மாதிரி மாட்டு வந்த மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளவு இருந்தாலும் டேஸ்ட் வேற. உலகத்திலே எடுத்துக்கோங்களேன், சல்லாப பேர் வெளியில் இருப்பாங்க, அவன் கூட எங்க சல்லாபம் பண்ணுவான் பாருங்க. ஓப்பனா இருக்கிறது போகடா, அதுல விருப்பமே இருக்காது உங்களுக்கு. போ அப்படின்னா அட போயா அங்கிட்ட இங்கிட்டு உடஞ்சு அடம் ஒளிஞ்சு மறைஞ்சு எங்க ஒண்ணு, அதுதான் அவனுக்கு பெருசா தெரியும். அப்ப அதுல ஒரு டேஸ்ட் இருக்கிறதுனால இறைவன் என்ன பண்றான், டோட்டலா பிரிச்சு விட்டுறாம உனக்கு இது உனக்கு இது உனக்கு இது அவர்களுக்கு நாம் மனமுடித்து தருவோம். எல்லாத்துக்குமே சொல்றான் குல்லி வாஹிதின் மின்ஹுமா ஜௌஜத்தான். அங்கே ஒவ்வொருவருக்கும் 2 ஜோடிகளை கொடுப்போம். 2 வகையான இன்பம் பெறுவதற்கு 2 ஜோடிகள் வழங்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள்,
அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ரெண்டு வர்ணனைகளை சொல்றாங்க. ஒண்ணு அவங்களுடைய பாடி அமைப்பு, உள்ளுக்குள்ள அவர்களுடைய உடலின் உள் பாகங்கள் எல்லாம் வெளியிலிருந்து பார்த்தாலே தெரிகிற விதத்தில், ஆடையை போட்டு மறைச்சு தெரிகிற அந்த லிஸ்ட் இல்ல. எப்படி இருக்கும்னா கண்ணாடி மாதிரி உடம்பு நடத்துங்க, உள்ளுள்ள அப்படி நரம்பு போறதெல்லாம் தெரியுதுன்னா எப்படி சொல்லுவாங்கன்னா சுண்டி விட்டா ரத்தம் வரணுமாங்க. அப்ப இங்க உலகத்துல வந்து சுண்டி விட்டா ரத்தம் வரணும்னா அழுக்கு பிடிச்ச அந்த நோய் பிடிச்ச உடம்புல அப்படிலாம் வரும். வேற யாருக்கு ரத்தம் வரும்? அங்க எப்படின்னா பார்த்தாலே தெரியும், அப்படி ஓடுறது ரத்தம் நாடி நரம்பு எல்லாம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் அன்ன இம்ராத்தம் மின் நிசாய் அஹ்லில் ஜன்னah, சுவர்க்கத்து பெண்களில் ஒரே ஒரு பெண்மணி இத்தலாத்தில அருளி இந்த பூமியை எட்டி பார்த்தால் லஅலாத்மா பைனஹுமா, வானம் பூமி அவைக்கு இடைப்பட்ட அனைத்துமே அந்த வெளிச்சத்தால் ஒளிர ஆரம்பித்து விடும். எம்மா பரிசு பாருங்க எப்படி ஜோடி. வேணுமா வேண்டாமா கேள்விதான். வேண்டாம் யாராவது சொல்லுவோமா? வேணும். வேணும்னா என்ன செய்யணும்? அதைத்தான் முடிவெடுக்கணும். சில பேர் இப்படி எல்லாம் கேட்கிற ஆட்களா இருக்கிறாங்க. இல்லங்க நாங்க ரொம்ப குடும்பமா சந்தோஷமா புருஷன் முன்னாடி வாழ்றோம், மறுமையில இப்படியே போயிருவோமா? என் மனைவியோட இருப்பானா, என் கணவனோடு இருப்பானா? ஆசைலாம் நல்ல ஆசைதாமா, இங்க இருக்க வரைக்கும் தான் அந்த ஆசை. அங்க போயாச்சுன்னா அட போமா நீ வேற டாப் லெவல் இருக்கும் பொழுது கம்பேர் பண்ணி பாருங்க. ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், சில அம்மனி இப்ப சொல்லுவாங்க என் புருஷன் மாதிரி உண்டா, அந்த புருஷன் தெரிஞ்ச பிறகு சொல்லணும். அவ்வளவு இருக்குமா பொம்பளைங்க? அது இன்னொரு மேட்டரும் இருக்குது. இப்ப நம்ம சொல்லிட்டு மேட்டர் முடிச்சுட்டு வச்சுக்குவோம், அடுத்த கேள்வி அங்க இருந்து வரும். ஆம்பளைக்கு உண்டு ஆம்பளைக்கு உண்டு, நீ எங்களுக்கு என்ன உங்களுக்கு உண்டுமா? இல்லன்னு இல்ல. இதே கேள்வி ரசூலுல்லாஹ் காலத்துல வந்துருச்சு. எப்ப பார்த்தா ஆம்பளைக்கு எது கிடைக்கும், ஆம்பளைக்கு கிடைக்கும், ஆம்பளைக்கு எது கிடைக்கும், பொம்பளைக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் வசனம் இறக்குறான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மூமினீன வல் மூமினாத்தி வல் கானித்தீன வல் கானித்தாத்தி வல் சாதிகீன வல் சாதிகாத், இப்படி ஒரு பெரிய பட்டியல். மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள், நோன்பு வைத்த ஆண்கள், நோன்பு வைத்த பெண்கள், பணிவுள்ள ஆண்கள், பணிவுள்ள பெண்கள் சொல்லிட்டு அத்தல்லாஹ் உலகும் மகஃபிரத்தம் அஜ்ரன் அஸீமா, அவர்கள் அனைவருக்கும் உரிய கூலி அல்லாஹ் வச்சிருக்கான். உங்களுக்கு ஆம்பளை ஜோடினா அவங்களுக்கு பொம்பளை ஜோடி, ரெண்டு பேருக்கும் உண்டு சொல்லுகிறான் இறைவன். அது மாத்திரமில்லை, அங்க மனிதனுடைய மகிழ்ச்சியில முக்கியமான மேட்டர் எங்க இருக்குன்னு கேட்டா, இந்த பொறாம பிடிச்ச புத்தி இருக்கு பத்திலா, அதுலதான் மனுஷன் சந்தோஷத்தை தொலைக்கிறது. பெரும்பாலும் நிம்மதியா வாழ்ந்துடலாம், அடுத்தவன் வேலை பார்க்கறானே அதனாலே நிம்மதி கெட்டு போயிருக்கு. இப்ப மறுமையில் அல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா உள்ளத்துல இருந்து இந்த கசலை தான் முதலில் நீக்குவான். அவர்களுடைய உள்ளத்திலிருந்து நாம் பொறாமையை கலட்டி எடுத்து விடுவோம். பொறாமையே இருக்க வேற என்ன பஞ்சாயத்து? எப்படி சந்தோஷம்? பொறாமை இல்லாததால் சந்தோஷம். இப்படி ஏராளம் இன்னும் பல வர்ணனைகள் சுவர்க்கத்தை பற்றி பக்கம் பக்கமாக திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. இவை அனைத்திற்கும் நபிகளார் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஹுஜ்பத்தின் நார்பி ஷஹவாத் வ ஹுஜ்பத்தில் ஜன்னத்து பில் மக்காரி. நரகம் என்பது இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது. இச்சைகளால ரொம்ப விரும்புற மாதிரி ஆசைப்படுற மாதிரி விஷயங்கள் இருக்குது, அதால் நரகம் சூழப்பட்டிருக்கிறது. ஹுஜ்பத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, சுவர்க்கம் என்பது நீங்கள் வெறுக்கிற விஷயங்களால் சூழப்பட்டிருக்கிறது, சிரமமான விஷயங்களால். எதை சிரமம் நினைக்கிறீங்களோ, தொழிலை சிரமம் நினைக்கிறீங்களா, அதை செஞ்சா சொர்க்கம் போகலாம். நோன்பு சிரமம் நினைக்கிறீங்களா, அதை செஞ்சா சொர்க்கம் போகலாம். தர்மம் சிரமம் நினைக்கிறீங்களா, அதை செஞ்சா சொர்க்கம் போகலாம். விபச்சாரம் இனிமே நினைக்கிறீங்களா, அதை செஞ்சா நரகம் போகலாம். திருட்டு லேசு நினைக்கிறீங்களா, அதை செஞ்சா நரகம் போகலாம். இச்சை மனம் விரும்புகிற காரியங்களால் நரகமும், மனம் வெறுக்கிற சிரமப்படுகிற காரியங்களால் சொர்க்கமும் சூழப்பட்டிருக்கிறது என்று அண்ணல் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நாம நம்முடைய வாழ்க்கையில அந்த நரகத்திற்கு செல்லக்கூடாது. இத்தனை இன்பங்கள் கொட்டி கிடக்கிற சுவர்க்கத்தின் வாரிசுதாரர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் எதையெல்லாம் நமக்கு இறைவன் கற்றுத் தந்திருக்கிறாரோ அவைகளை நம்முடைய வாழ்வியலாக மாற்ற வேண்டும், அவைகளை நம்முடைய நடவடிக்கைகளில் கொண்டு வர வேண்டும். இத்தனை பெரிய இன்பத்தை தொலைத்த ஒரு துர்பாக்கியசாலியாக மறுமையில் நாம் நின்று விடக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு விதம், ஆனால் நமக்கு இதுதான் உங்கள் கேள்வி, அதற்கு இதுதான் பதில், இதுதான் உங்களுக்கு உரிய பரிசு, இதில் தோற்றவருக்கு கிடைக்கிற தண்டனை என்று அனைத்துமே சொல்லப்பட்டு விட்டதற்கு பிறகும் கூட ஒருவர் நரகவாசியானால் அவரை விட இழப்புக்குரியவன் வேறு ஒருவனும் இருக்க மாட்டான். எனவே இந்த ரமதானுடைய மாதம் அற்புதமான புண்ணியங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிற இந்த மாதத்தில்
இறைவன் விதித்திருக்கிற கடமைகளை நிறைவேற்றி நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெறுவதற்குரிய வேலைகளில் ஈடுபட வேண்டும். அதற்கு மிச்சம் இருக்கிற 10 நாட்கள் அதிலே சொல்லப்படுகிற செய்தி மிக மிக முக்கியமான செய்தி. மனிதனுடைய வாழ்க்கையில் அவரது பண்புகளை குண நலன்களை சரி செய்வதற்காக வேண்டி ஒரு தலைப்பை தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் முழுமையான கவனத்தில் உள்வாங்கிக் கொண்டு நல்ல முறையில் நல்ல முஸ்லீம்களாக வாழ்ந்து மரிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லவர்களை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்